ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மலைச்சரிவு வந்திருக்கு. இப்போ வந்ததில்லை, விழுந்திருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளுக்கு இடையில தான் விழுந்திருக்கணும். அந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எப்படி சரிஞ்சிருக்குன்னு. போகிற வழியெலாம் கல்லாயிடுச்சு. அங்கே பாருங்கள் அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்குது. அந்த மரம் வேரோடு சரிஞ்சிருக்கு பாருங்கள். வேறு லெவல். இது மாதிரி என்ன எத்தனை இது இங்கே பார்க்க போகிறோம்னு தெரியல. ஆனால் ஃபாரஸ்ட்டில் இது வந்து சாதாரண விஷயம் தான் ஒரு வகையில் பார்த்தா. ஏன்னா ஃபாரஸ்ட்டை பொறுத்தவரை அதோட நீதியே இதுதான் சொல்லுவாங்க. பெரிய பெரிய மரங்கள் செஞ்சால் தான் கீழே புது மரங்கள் வளர்கிறதுக்கான இடம் கிடைக்கும். இல்லைன்னா சூரிய வெளிச்சம் உள்ளே வராமல் புது மரங்கள் அதிகமாக வளர முடியாததால் அதனால தான் காட்டுத்தீயும் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. காட்டுத்தீ கூட இது மாதிரி பெரிய பெரிய மரங்களை மொத்தமாக அழிச்சிடும். அண்டு சில மரங்களோட விதைகள் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது கீழே விழுந்து முளைக்க முடியாமல் இருக்கும். காட்டுத்தீ அதை எரித்து விட்ட உடனே அதிலேருந்து மரங்கள் முளைச்சி வரும். என்னென்னா காட்டுத்தீ வந்த உடனே அந்த இடத்த ஃப்ளாட்டு போட்டு விற்றுருவாங்க. எங்கே போட்டு மரம் வளர. இப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப வழுக்கிறது. நான் என்ன பண்ணுறேன் தெரியல வழுக்கிறதுக்கு. கொஞ்சம் இந்த அதுக்காகவே இப்போ இந்த வேர் மேலே இப்படி ஏறிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா மூச்சு கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குது. கிட்டத்தட்ட அப்போவே எவ்வளோ தூரம் இறங்கணுமோ அதை விட அதிகமாக ஏறிட்டோம்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. செகண்ட் காய் அந்த வந்துட்டுருக்காரு.